ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுதான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் எது எதெல்லாம் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரேக் வந்து ஓரளவுக்கு செட் பண்ணி வச்சுட்டு எது எதில் எப்படி வச்சா நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மெயினாக வந்து எனக்கு கைக்கு எதெல்லாம் எட்டும், நான் வந்து கொஞ்சம் குள்ளந்தான், ரொம்ப ஷார்ட் தான். எனக்கு வந்து கவுண்டர் டாப்பே வைக்கும்போதே நான் நின்று எனக்கு ஹைட் எப்படி வேணும், நார்மலாக எல்லாரும் கிச்சனோட எங்கள் வீட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா நான் குள்ளோம் இல்லைங்களா, அப்போ எனக்கு ஏற்ற மாதிரி தானே என்னோடய கிச்சன் இருக்கணும். அதனால் வீட்டுக்கு வரவங்களுமே சொல்லுவாங்க, இது கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்குல்ல அப்படின்னு கேட்பாங்க. அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு எட்டாது, நான் என்ன பண்ண முடியும். அதனால் எனக்கு ஏற்ற மாதிரி நான் அதை செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போ நான் வந்து எனக்கு கைக்கு எதெல்லாம் ரொம்ப முக்கியமாக அவசரமாக தேவையோ அதெல்லாம் வந்து ஒரு செட் பண்ணணும் அப்படின்றதால கவுண்டர் டாப்லேயே நான் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். வேறு எங்கேயாவது நான் மாற்றி வச்சுட்டேன்னா உண்மையாகவே எங்கே போனாலும் ஒரு குட்டி ஸ்டூல் வச்சுருக்கேன். அந்த குட்டி ஸ்டூல் வச்சுக்கிட்டே தான் சுற்றிட்டு இருப்பேன். எதனா பொருள் எடுக்கணும்னா எங்கள் வீட்டில் பிள்ளைங்களாம் கூட சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க, குள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு எட்டாது, எல்லாத்துக்கும் தம்பி தான். ஏன்னா தம்பியும் சரி பாப்பாவும் சரி கொஞ்சம் ஹைட்டு, நான் மட்டும்தான் எங்கள் வீட்டில் குள்ளம், ஹஸ்பண்டுமே ஹைட்டுன்றதுனால நான் மட்டும்தான் குள்ளமா. எனக்கு பாதி பொருள் எங்கள் வீட்டில் எட்டாது. எல்லாத்துக்கும் ஒரு ஆள் கூப்பிட்டுட்டே இருப்பேன். அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி ஒரு குட்டி ஸ்டூலே வாங்கி போட்டுட்டுனா பார்த்துக்கோங்க, நான் எங்கே போனாலும் எதனா பொருள் யாரையுமே கூப்பிடாம நானே ஏறி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் எனக்கு ஏற்ற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து முன்னாடி வந்து மிளகாய் தூள், மஞ்சள் தூள், டீ தூள், அந்த ஃபஸ்ட்டு ஒரு ரேக் அந்த பபுள் பாட்டில் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து வச்சுருக்கேன். பின்னாடி வந்து கஸ்தூரி மெத்தி, கசகசா, கார்ன்ஃப்ளவர். அது வந்து எப்போயாவது தானே கஸ்தூரி மெத்தி கார்ன்ஃப்ளவர்லாம் எடுப்போம். அதில் கொஞ்சம் பின்னாடியே நமக்கு எப்போவும் தேவையானதை முன்னாடி எடுத்துக்கிட்டேன். முன்னாடி வந்து பெருங்காயத்தூள் அந்த குட்டி பாட்டிலில் போட்டுட்டு சர்க்கரையும் காஃபி தூளும் வந்து ஒன்றா வச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப அதை மாற்றிட்டேன். அஞ்சரைப்பெட்டியில் எல்லா மசாலாவும் போட்டுட்டு நான் எப்போவுமே 9 ரூபாய் வந்து அந்த அஞ்சரைப்பெட்டிக்குள்ளே போட்டு வைப்பேன். அது வந்து என்னோடய பழக்கம். இப்போலாம் இல்லை, 24 இயர்ஸாகவே நான் அப்படி தான். அதாவது அஞ்சரைப்பெட்டி இது எங்கள் அம்மா வீட்டில் வாங்கி கொடுத்தது. அப்போலேருந்துமே எப்போவுமே மசாலா போட்டு வச்சுட்டு அதில் ஒரு 9 ரூபாய் நாணயத்தை போட்டு தான் வைப்பேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா புளி ஜாடி. புளி இது வந்து கொஞ்சம் ரேர் தான். அதாவது புளிக்குழம்பு சாம்பாருக்கு தான் தேவை புளி. ஆனால் உப்பு வந்து டெய்லி எடுக்கிறதுனால பக்கத்தில் வந்து உப்புங்களை வச்சுக்கிட்டு புளியை வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுக்கிட்டேன். அஞ்சரைப்பட்டியை டக்குன்னு எடுத்துருவேன். இப்போ இந்த பாட்டில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணுற இட்லி பொடி, இந்த பொடி ஐட்டங்கள், இட்லி பொடி, முருங்கைக்கீரை பொடி இப்போ எடுத்து வைக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் வந்து வறுவலுக்கெல்லாம் போடுறதுக்காக வேர்க்கடலையும் அரிசியும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருப்பேன். அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம போட்டு வச்சா நெல்லிக்காய் ஊறுகாய் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். ஓரளவுக்கு 2 பாட்டிலில் போட்டுச்சுன்னா ஒரு பாட்டில் 3/4 காலியாகிருச்சு. இது வந்து கரம் மசாலா, அதாவது பட்டை லவங்கம் எல்லாமே இருக்குங்களா, அந்த மசாலா அது கொஞ்சம் தான் இருக்குது. அப்புறமா ஃபில் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு செட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி வச்சேன். எப்போவுமே கிச்சன் வந்து நம்ம நிறைய வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா கிச்சன் தான். அது வந்து எப்படியெல்லாம் தேவையோ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். இது வீடியோக்காக அப்படின்றதே நிஜமாகவே கிடையாது. என்னோடய கிச்சன் எப்போவுமே இப்படி தான் இருக்கும். இந்த பாப்ளின் ஜார் மேலே அந்த குமிழ் இதெல்லாம் வந்து நான் வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே வாங்கினது. இப்போ வீடியோக்காக யூடியூப்காக இதில் எதனா வாங்கினீங்கன்னா பெருசாக கிடையாது. எனக்கு எது தேவையோ அதை மட்டும்தான். அவங்க சேனலுக்குன்னு பெருசாக எதுவுமே வாங்கினதில்லை. வாங்கினாலும் அது வந்து அதுக்காக ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஒரு விஷயம் பண்ணாலும் அது நல்லாவும் இருக்காது இல்லைங்களா. நமக்கு தேவை அப்படின்னா மட்டும்தான் வந்து பண்ணுவேன். மோஸ்ட்டாக என் வீடியோவே அப்படி தான் இருக்கும். நான் எப்படி வச்சுருக்கணும் அப்படியே தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பக்கத்துலேயே சாதம் வேகும், இந்த பக்கம் குழம்பு வேகும், அதை பற்றிலாம் நான் யோசிக்கவே மாட்டேன். நான் அதுதான் செஞ்சிட்ருக்கேன். அப்போ அதை தானே உங்ககிட்ட காமிக்க முடியும். இந்த பாட்டில் வந்து எனக்கு பெயிண்டிங் பண்ணுறது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் பசங்களுக்குமே தெரியும். ஆனால் எனக்கு கொஞ்சம் வராது, ஓரளவு சுமாராக தான் வரும். நான் வந்து இந்த கிளாஸ் பாட்டில் ரொம்ப நாளாக வச்சுருப்பேன். நீங்கள் முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், சும்மாவே வச்சுருந்தேன். இந்த பெயிண்டிங் வந்து இந்த பிச்சுவாரி டிசைன் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வச்சுருந்தேன். அதை வந்து பண்ணிவிட்டேன். நேற்று நைட்டு உட்காந்து ஃபுல்லாக எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு பாட்டில் நான் பண்ண உடனே பாப்பா வந்து நானும் ஒரு பாட்டில் பண்ணேன், அவங்க ஒரு பாட்டில் பண்ணாங்க. அப்புறம் இந்த தீம் வந்து ரொம்ப நல்லா இருக்குமா, அழகாக இருக்குமானா, என்ன பாப்பா நல்லா ட்ராயிங் பண்ணுவாங்க. அதனால் அவங்கக்கிட்ட ஒரு பாட்டில் கொடுத்துட்டு அப்புறம் நான் ஒரு பாட்டில் ஆளுக்கு ஒன்று பங்கு போட்டு அழகாக ரெடி பண்ணேன். இந்த பாட்டில் எப்படி இருக்குது, இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா. அடுத்த பாட்டில் வந்து அவங்க வந்து ஒரு ப்ளூ கலர் ஷேடில் லீஃப் மாதிரி வரைஞ்சிருந்தாங்க. நான் வந்து அவசரத்தில் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அது உங்ககிட்ட கரெக்டாக காமிக்கல, தெரியுதான்னு தெரியல. ஒயிட்டில் வந்து லீஃப் மாதிரி போட்டு அதில் வந்து பிளாக்ல கோடு போட்டிருந்தாங்க. இப்படியெல்லாம் செட் பண்ணால் மணி பிளான்ட் மேலேருந்து கட் பண்ணி சும்மா செடி வச்சுக்கிட்டேன். இந்த செடி வைக்கிற பழக்கம் வந்து எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது. அது வந்து எங்கள் வீட்டில் வந்து ஜன்னல்லாம் கூட நான் வந்து கிச்சனில் வச்சு படர விட்டுருந்துட்டேன். அவ்வளோ சூப்பராக எப்போவுமே செடி இருக்கும். இப்போதெல்லாம் இல்லை, ரொம்ப நாளாகவே இருக்குது.
அப்புறம் இந்த காஃபி தூள் இந்த பக்கம் வச்சுருந்தீங்களா, அப்புறம் என்னமோ வந்து எனக்கு அது செட் ஆகாத மாதிரியே இருந்தது. அப்புறம் வந்து இந்த மேலேயுமே கப்பு வந்து 2 பக்கமும் மேலே கீழே மாற்றி மாற்றி இருந்தது, கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. டக்குன்னு என்ன பண்ணால் மறுபடியும் மாற்றினேன். அது இது நீங்கள் இப்போ பார்க்குறதுல லாஸ்ட்டு ஃபைனலாக ஒன்று பார்ப்பீங்களா, அதுதான் ஃபைனலாக இருக்கும். நமக்கு வந்து செட் ஆகிற மாதிரி பார்க்க எப்படி நல்லாயிருக்கு. எனக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது அப்படியே இருக்கணும்னு நான் நினைப்பேன். அதான் அப்படி இருக்காது. இந்த வீட்டில் பிள்ளைங்க கொஞ்சம் கசலச்சு விட்டுருவாங்க, கொஞ்சம் அதில் தான் நான் டிப்ரெஷன் ஆயிடுவேன். அதனால் கோவத்தில் என்ன பண்ணுவேன்னா அப்படியே விட்டு வச்சப்போங்க எப்படியாவது இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் வீட்டில், எல்லார் வீட்லேயும் அப்படி தான் இருக்கும் இல்லைங்களா, எத்தனை பேர் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் கப்பெல்லாம் 2த்தையும் மாற்றி வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் திரும்பவும் மேல் ரேக்கை கொஞ்சம் வந்து மறுபடியும் தாளிப்பு வடகம் அதெல்லாம் வந்து அங்கேயே வச்சுக்கிட்டேன். ஏன்னா வடகம்லாம் மீன் குழம்பு வைக்கும்போது தான் தேவைப்படும், எல்லாத்துக்கும் போட மாட்டேன். எப்போயாவது எடுக்கிறது இந்த ஒயிட் கலர் இதுலேயும், அடிக்கடி எடுக்கிறது கைக்கு ஏற்ற மாதிரி இந்த சில்வர் ரேக்லேயும் செட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ஆயில் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்தது கல்யாணத்தப்போ அந்த சில்வர் பாட்டில். எனக்கு வேறு எந்த ஆயில் கண்டெய்னருமே பிடிக்க மாட்டேங்குது. நானும் மாற்றி பார்த்துட்டேன், எதுவும் செட் ஆகலை. மறுபடியும் வந்து அதுவே தான் திரும்ப திரும்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி தான் என்னோட கிச்சன் டாப்பை செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த செட்டப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.